அநேக நல்லாசிகள். ஒரு குடும்ப தலைவனுடைய கடமை பற்றி இன்று மேலும் சிந்திப்போம். ஒருவன் ஒரு பள்ளிக்கூடம் படித்து முடித்த வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞனிடம் உதவி கேட்கின்றார். பிறகு இன்னொருவன் குடும்ப வாழ்க்கையை வெறுத்து தேசாந்திரியாக செல்லக்கூடிய அவனிடம் உதவி கேட்கின்றார். அடுத்ததாக அனைத்தையும் துறந்து பற்றற்ற துறவியிடம் போய் உதவி கேட்கின்றார். ஆனால் இந்த மூவரும் மனம் வருந்துகிறார்கள், ஒரு செயல்தான் செய்கிறார்கள். பிறகு என்ன செய்கிறான்? ஒரு குடும்ப தலைவரிடம் போய் உதவி கேட்கின்றார். குடும்ப தலைவன் உதவி செய்கின்றார். இந்து மதத்திலே பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வாரப்பிரஸ்தம் என்ற சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய 4 படிநிலைகள் இருக்கிறது. பிரம்மச்சரியம், வாரப்பிரஸ்தம், சந்நியாசம் ஆகிய மூவரும் அடுத்தவர்களுக்கு உதவியை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் இல்வாழ்வான் என்பவன் தான் மற்ற 3 பேருக்கும் உதவி செய்ய முடியும். இதை அழகாக வள்ளுவன் சொல்லுகிறான், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்று சொல்கிறார். எனவே ஒரு குடும்பத் தலைவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் பேணி காப்பதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்துக்கும் உதவி செய்ய வேண்டும் அல்லவா? இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாளை சந்திப்போம். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம்.